இது ரொம்ப சீரியஸான கொஸ்டின். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கரெக்டாக 22வது படம்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த MCU சீரீஸில் ரிலீஸ் ஆன ஆர்டரில் போய் பார்த்தா 21 படம் பார்த்து நிறுத்திட்டு இதை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா ரிட்டர்ன் வேணாலும் இதில் பார்த்து இதுதான் புதுசாக நான் அப்படியே ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறதா, இல்லை ப்ரோ நீங்கள் எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை, அப்போ தான் உங்களுக்கு டூம்ஸ்டேல என்ன புதுசாக டூம்ஸ்டேக்காக என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. இட்ஸ் அ வெரி சீரியஸ் டவுட். ஓகே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்குது, அதே நேரத்தில் ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை நான் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ I am your best friend. Please, yeah. Please. Welcome to show more than ABC, but more than MC. Welcome back to my channel. So MCUல இருந்து Avengers End Game Encore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது Avengers End Game ரீரிலீஸ் பண்ணுறாங்க போல் ஒன்று, வித் அன் அடிஷ்னல் ஆஃப் லைக் 3 to 4 minutes ஃபுட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், விச் வில் லீட் அஸ் டைரக்ட்லி டு டூம்ஸ்டே. அதாவது வந்துட்டு டூம்ஸ்டேக்கு தேவையான ஏதோ ஒரு மேட்டரை வச்சு இதில் 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்க போது போட்டிருக்குது. அண்ட் அப்படியே அந்த படத்துலேருந்து அப்படியே அந்த டூம்ஸ்டேக்கு கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க போட்டிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கேட்கும் போதே. அடேங்க, அதாவது ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் அதில் ஒரு 3-4 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வச்சு அது வந்து டூம்ஸ்டே கனெக்ட் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் போதே சைக்கோத்தனமாக இருக்குது. ஸோ ஐ ஆம் த்ரில்ட், ஐ ஆம் எக்ஸைட்டட். பட் நான் உங்களுக்கு நல்லா தெரியும், சேனலில் பார்த்துருக்க நல்லா தெரியும், MC வந்து இப்போ தான் நான் ஒன்றா பாட்டு இருக்கேன். ஸோ 11 படம் தான் பாட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆண்ட்மேனுக்கே நான் இப்போ தான் வரேன், சரிங்களா? ஸோ எண்ட் கேமில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அண்டு வேறு எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் யார் யார் வருவாங்கன்னு சொல்லி எல்லா கேரக்டர் பேரும் எனக்கு தெரியுமானும் தெரியாது. ஒரு மேபி கொஞ்சம் கேரக்டர்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகாமல் இல்லை புரியாமல் இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை நான் டிஸ்க்ளைமராக ஃபஸ்ட்டே போட்டுறேன். அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்துட்டு இப்போ அநேகமாக டூம்ஸ்டேக்கு முன்னாடி எல்லா படங்களும் பார்த்துடணும்னு நினச்சேன் நான். பட் இது வந்து 25th ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி எண்ட் கேமை நான் அப்போ பார்க்கலாமாங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. ஏன்னா தியேட்டரில் நான் பார்த்ததில்லை இல்லை. ஸோ நான் வந்துட்டு தியேட்டரில் பார்த்தா வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல மாதிரி யோசிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ, அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுமா, இல்லை வெயிட் பண்ணி ப்ரோ நீங்கள் பார்க்காத விட்டது நல்லது தான், எண்ட் கேம் வந்து தியேட்டரில் பாருங்கள் ப்ரோ, வேறு லெவல் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயே எனக்கு கொஞ்சம் கைடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஹேவிங் செட் தட் வித்வுட் வேஸ்டிங் எனி டக்குன்னு பார்த்துலாம் சொல்கிறேன். பட் ஒரு விஷயம், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பாட்டு வந்துருங்களேன். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க, 200+ rupees தான். அகைன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. பார்த்தாச்சுல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஆன்கோர் ட்ரெய்லர் பார்த்துலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் வெர்ஷன் ரியாக்ட் பண்ண போகிறோம், அப்புறம் இங்கிலீஷ் வெர்ஷன் ரியாக்ட் பண்ண போகிறோம். சரி, ஸோ ரெண்டுமே கேட்கலாம். தமிழ் வெர்ஷன் நம்ம டீம் ஹாஸ்டலுக்காக அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து என்னோட மன திருப்திக்காக. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த தமிழ் வெர்ஷன் ஆஃப் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஆன்கோர் ட்ரெய்லர். ஹியர் we go. Hey Cap, பேசுறது கேக்குதா? கேப், நான் சாம் பேசுறேன், கேக்குதா? லெஃப்ட் சைடுல பாரு. ஐயோ, ஸ்பாயிலரா. காட்டாதீங்க. பார்க்க கூடாதா. ஆடியன்ஸ் ரியாக்ஷன் நான் பார்க்கல, சாரி. Avengers! Okay. Assemble. வெயிட் பண்ணி தியேட்டர்ல பார்க்கலாம். இதான் பிளான். 6 கல்லு, 3 டீம், ஒரே அடி. சொல்லட்டுமா, நேரத்தோட நம்ம விளையாடாத நம்மளோட விளையாடுது. டோனி, இது நமக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் சான்ஸ். ஓ, இந்த மனுஷன் ஸ்னாப் பண்ணுவா அப்படியா? என்னடா சொல்றீங்க?
மியூசிக் பார். ஐயோ குழப்புதே. எனக்கு இப்போ என்ன டவுட் வருதுன்னா, ப்ராப்பராக இந்த என் கேம் பார்த்தா தானே என்ன புதுசாக ஆடாக இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து ஒருவேளை பார்த்துடணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ தட் ஐ கெட் அ ஹோல்ட் ஆஃப் வாட் இஸ் த நியூ திங் அண்ட் ஹவு இட் இஸ் கனெக்டிங். அதாவது வந்துட்டு எப்படி வந்து டூம்ஸ்டே கனெக்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு வேரியேஷன் தெரியல, அப்படியே ஒரு டவுட் வருது. ஆனால் எனக்கு இன்னொன்றும், இது நான் தியேட்டரில் பார்க்க விட்டுட்டேன், அடடா பார்க்க விட்டேன்னு பயங்கரமாக வருத்தப்பட்டேன். ஸோ பரவாயில்ல, என்னமோ ஒன்று புதுசாக இருந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு வாட்டி கூட வேணால் நம்ம வந்து லேப்டாப்பில் பார்த்து என்ன புதுசாக ஆட் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாமாங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் வருது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஓகே, ஐ திங்க் நம்மளுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கலாங்க. இருங்க ஒரு நிமிஷம், அந்த அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அதெல்லாம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் டக்குன்னு பார்க்கலாம். இருங்க, எனக்கு அந்த டவுட் மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு வந்து அது கொஞ்சம் உண்மையிலே ஒரு ஒரு டயலாமாவில் இருக்கு. நான் ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஹியர் வி கோ. ஏதோ ஒரு ஸ்பாயில் வச்சு அதை நான் பார்க்கல. சரியா? Captain Sam, can you hear me? On your left. பார்க்காத. யாரோ வராங்க. யார் வரா? Avengers! Assemble. ஐயோ, இந்த எக்ஸ்பிரஸ் என்ன இப்ப நான் என்ன பண்ணுவேன்? We have a plan. 6 stones, 3 teams, 1 shot. You mess with time. Time tends to mess back. Tony, this is the second chance. Oh, what's that? அந்த சூட்டை புதுசா இருக்கே. என்னடா சொல்றீங்க? மியூசிக் பாரு. இது ரொம்ப சீரியஸான கொஸ்டின். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. செம்ம டைலமா எனக்கு இப்போ. கண்டிப்பாக எனக்கு டூம்ஸ்டேக்காக என்ன புதுசாக நடக்குதுங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது டெஃபினட்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேங்கிற மாதிரி தோணுது. கரெக்டாக 22வது படம்னு நினைக்கிறேன், if I'm not wrong, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த MCU சீரீஸில் ரிலீஸ் ஆன ஆர்டரில் போய் பார்த்தா 21 படம் பார்த்து நிறுத்திட்டு இதை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா ரிட்டர்ன் வேணாலும் வந்து இதில் பார்த்து இதுதான் புதுசாக நான் வந்து அப்படியே ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறதா, இல்லை ப்ரோ நீங்கள் எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை, அப்போ தான் உங்களுக்கு டூம்ஸ்டேல என்ன புதுசாக ஆட் பண்ணி டூம்ஸ்டேக்காக என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. இட்ஸ் அ வெரி சீரியஸ் டவுட். ஓகே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை நான் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ ஐ நீட் அன் ஆன்சர். சம்திங் வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி தேர். தியேட்டரோட ரியாக்ஷன் போடுற அளவுக்கு ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது. அதுவும் மார்வல் மாதிரி ஒரு டீம் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்னா என்னமோ சம்பவம் இருக்குது. ஐயோ, நம்மளுக்கு ஒரே குஜிக்காவாக இருக்குது. ஓகே, லெட் மீ நோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். I am confused. I need answers. Please educate me. Thank you so much. So this is my reaction for Avengers Endgame Encore trailer. உங்க தாச்சங்க மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.